அது வந்து கரெக்டா வேலை செய்யும். இப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் அது வந்து வேலை செய்யுமா? அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க நம்பினால நம்பிக்கை இல்லாட்டினாலும் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் தனிப்பட்ட முறையில. அதன்படி தான் நடந்துட்டு இருக்கும். ஓகே. அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும்போது என்னோட நம்பிக்கையில தான் வந்தேன்றதெல்லாம் கதை. அதுல உனக்கு இருக்கு, அதுல வந்த அதான் விஷயம். நான் பெரிய ஆளா இருப்பாங்க. ஏன் காமராஜர் அவர்களே வந்து தோக்கடித்த நாடு நம்ம தமிழ்நாடு. அப்படின்னும் போது அப்ப அவருக்கு டைம் சரியில்லாதப்பதான் அவரு போயிருப்பாரு. அது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அவரை மாதிரி ஒரு தலைவர் வர்றது பெரிய விஷயம்வாங்க இன்னைக்கு வரைக்குமே. ஏன்னா அவர் படிக்காம இருந்தாலுமே ரொம்ப அறிவுபூர்வமாக பிராக்டிக்கலா என்ன பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்ச ஒரு சார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப வந்து அவரோட கட்டமும் அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய ஆளே தோக்கடிச்சதுன்னும் போது நம்ம அப்ப காலம் கட்டம்ன்றது முக்கியம்ன்றது விஷயத்த நம்ம ஏத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாத்திகம் ஆத்திகம் அப்படின்னு பாக்கறச்ச இப்ப ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து இப்போ ஒரு ஜாதகம் இப்ப யார் எம்எல்ஏவா வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கட்டத்தை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புறோம் ஜாதகத்தை. ஜாதகம் ஓகேவான்றதுக்கு அங்க பாப்பாங்க. சோ யார் எந்த சீட் வந்து எந்த தொகுதியில எந்த மேற்கு தசையா எந்த தசையான்னு சொல்லி பார்த்து அவங்க நிக்க வைப்பாங்க. யார் வந்து பாசிட்டிவா ஜெயிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி போட்டு முதல்ல ஜாதகத்தை தான் வாங்கி அவங்க அப்ளிகபிள் பண்ணாங்க. அவங்க பெரிய அளவுல அவங்க சக்சஸ் ஆனாங்க ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்களே நாத்திகம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்ப. ஏன்னா ஏடிஎம்கேவும் நிறைய வருஷம் இருந்திருக்கு ஆட்சி செஞ்சிருக்கு. அதே மாதிரி டிஎம்கேவும் நிறைய வருஷம்